இவர் தான் உமாபதி. இவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. உள்ளூர் அரசியலேருந்து உலக அரசியல் வரை நிறைய விஷயங்கள் பேசுவார். நல்லா தான் பேசுவார். திடீர்னு தலைவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. பொங்கல் அதுவுமா சாப்பிட்டு தூங்காமல் திடீர்னு ஒரு வீடியோ, விஜய் ஒரு சைக்கோ, அதுவும் ஆதாரத்துடன் அதிர்ச்சி தகவல்கள்னு சொல்லிட்டு என்ன ஆதாரம் வைக்கிறான்னு பாருங்கள். விஜய் வந்து ஒரு சைக்கோவான், அவர் கேரக்டர் சரியில்லையா, அதனால தான் அவருடைய மகன், மகள், மனைவி, அம்மா, அப்பா யாருமே அவர் கூட இல்லையா, விஜய் மட்டும் தனியாக அவ்வளோ பெரிய பங்களாவில் இருந்துட்டு இருக்காராம். அவங்களாம் அவரை சந்திக்கணும்னா கூட விஜய்க்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் அந்த சொந்த குடும்பத்தாரே போய் சந்திக்கணுமா. அதனால் விஜய் வந்து கேரக்டராக ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லி ஆதாரத்தை முன்வைக்கிறாரு. இன்னொன்று என்னன்னா, லியோ படத்தில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், சஞ்சய் தத் வந்து விஜய் கொள்ற மாதிரி இருக்கும். அதாவது பையன் வந்து அப்பாவை கொள்ற மாதிரி படம் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய அப்பாவை கொள்ற மாதிரி நினச்சி தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆதாரத்தையும் வைக்கிறாரு. பொதுவாக ஒரு படத்தோட கதை வந்து அந்த டேரக்டரோட ஐடியா தான் இருக்கும். ஆனால் ஏதோ விஜயே அந்த படத்தெல்லாம் எடுத்த மாதிரியும் அந்த கோட் படம் நல்லா ஹிட் ஆச்சு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா விஜய் வந்து பையனை கொள்ற மாதிரி படத்தில் இருக்கும். ஸோ வந்து விஜய் தன்னுடைய பையனை கொல்ற மாதிரி நினச்சி தான் இந்த படத்தை எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப அறிவுபூர்வமான ஆதாரங்களை எல்லாம் முன் வச்சு விஜய் ஒரு சைக்கோன்னு ஆதாரத்தோட வீடியோ போட்டிருக்காரு இவர். அந்த வீடியோலாம் பார்க்கும்போது நான் விஜய் ஃபேன் கிடையாது, எனக்கே சரியான காண்டாகுது. இன்னும் விஜய் ஃபேன்லாம் அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா என்ன வச்சு செய்ய போகிறாங்கிறது தெரில. இந்த மனுஷன் பேசின விஷயங்கள்லாம் உண்மையானங்கிறது எனக்கு தெரில. அப்படியே அது உண்மையாக இருந்தாலும் எப்படி ஒரு நடிகராக இருக்கிறது மட்டுமே நாட்டை ஆள்றதுக்குரிய தகுதி வந்துடும் நினைக்கிறது எப்படி தப்போ, அதே மாதிரி அவருடைய பர்சனல் லைஃப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளை வச்சு அவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து அவர் தகுதியே இல்லைன்னு சொல்கிறதும் அதே மாதிரி தப்பு தான். எல்லா விஷயத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கவங்க தான் அரசியல் பண்ணணும்னு நினச்சா ஒரு பய அரசியல் பண்ண முடியாது.